உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Zee5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உயிருக்கு உயிரா நேசிக்கிறாங்க. ஒண்ணு இல்லன்னா இன்னொன்னு ஒண்ணுமே இல்ல. யாராலையும் உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது. ஆனா அதுக்கு ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கணும். அதே மாதிரி ஒண்ணாதான் இருப்பீங்க. இந்த ஜோடி அவன் உருவாக்குனது. உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. எங்களோட கிராமத்துல சொல்லுவாங்க கடவுள் எந்த ரூபத்துல வேணாலும் வருவாரா. எப்பவும் ஒன்னா இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு ரிஷி. இல்ல, என்னாஃப். எல்லாம் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்க. இதுக்கு மேல லக்ஷ்மி கிட்ட போய் சொல்ல முடியாது. லக்ஷ்மி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி ஆகணும். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவ பாவம் என்ன நம்பி. ஆனா நான் அவகிட்ட இன்னும் எவ்வளவு நாள் போய் சொல்லிட்டு இருக்க போறேன். நான் ரொம்ப கெட்டவன். லக்ஷ்மிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சாகணும். அவகிட்ட இருந்து நான் எதையும் மறைக்க கூடாது. She deserves to know the truth. அதான் கரெக்டா. இப்பவே போய் நான் லக்ஷ்மி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். மலிஷ்காவை பத்தின உண்மைய எல்லாத்தையும் சொல்ல போறேன். அதுவும் இப்பவே. ஹாய் அங்கிள். என்ன எதுக்காக கால் பண்ணி வெளியில வர சொன்னீங்க? நீங்க உள்ள வாங்க அங்கிள். மலிஷ்கா. அங்கிள் ப்ளீஸ் உள்ள வாங்க. மலிஷ்கா, உனக்கும் ரிஷிக்கும் நடுவுல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் மலிஷ்கா. அப்படின்னா எதுக்காக நீங்க இதை என்கிட்ட கேக்குறீங்க? ரிஷி கிட்ட கேளுங்க. அவன் உங்களோட பையன் தானே? அவன் என் பையன், என் ரத்தம். அதனாலதான் உன்கிட்ட பேச வந்திருக்கேன். அவன்கிட்ட கேட்டா உண்மையை சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் போய் சொல்லிட்டோமேன்னு வருத்தப்படுவான். அதான் உன்கிட்ட கேட்க வந்தேன். இங்க பாரு மல்லிஷ்கா, லக்ஷ்மி ரொம்ப நல்ல பொண்ணு. அவ ஒரு அப்பாவி. அதுக்காக அவ முட்டாள் இல்ல. சோ அண்ட் இதெல்லாம் என்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம் அங்கிள்? ஏன்னா இன்னைக்கு மால்ல நடந்தது அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அங்க லக்ஷ்மியையும் விராஜையும் விராஜ் தாத்தாவையும் பார்த்து நீ சந்தோஷப்படல. அங்கிள் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், நீங்க இப்ப என்கிட்ட பேசுறதெல்லாம் எனக்கு எதுவுமே புரியல. அண்ட் இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட நீங்க பேசுறீங்க? ஏன்னா எனக்கு தெரியும் ரிஷி பிரம்மையில இருக்கான். உன்னை காதலிக்கிறோன்ற பிரம்மையில. அந்த பிரம்மைய போக்க என்னால முடியாது. ஆனா நீ பண்ற ஒவ்வொன்னும் எனக்கு தெரியுது, புரியுது. நீ வேணும்னு தான் இப்படி பண்ற. அங்கிள் லிசன், நீங்க இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசுறீங்களே, அது பேசக்கூடாதுன்னு தோணலையா? தோணல, கொஞ்சம் கூட தோணல. ரிஷி, லக்ஷ்மி, உங்க மூணு பேர் உன்னோட மூளை கரெக்டா வேலை செய்ய. ரிஷியோட மூளையில தான் குப்பையா கிடக்குது. லக்ஷ்மி பாவம், அவ ஒரு அப்பாவி. ஆனா நீ விராஜ கல்யாணம் பண்ணிக்க போறல. அப்புறம் ரிஷியோட அங்கே என்ன பண்ணிட்டு அது அங்கிள், நீ எந்த பதிலும் சொல்ல வேணாம். உன் நடவடிக்கையிலிருந்து நீ என்ன நினைக்கிறன்றது தெளிவா புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு என்ன புரியுது? நீ ரிஷியை வற்புறுத்தி அவனை பிரஷரைஸ் பண்ற. நானா? உன்னோட கல்யாண ட்ரெஸ் வாங்க எதுக்கு ரிஷியை நீ கூப்பிட்ட? ஏன்? ஏன்னா நீ விராஜ கல்யாணம் பண்ணிக்க போறன்றத அவனுக்கு உணர்த்த முயற்சி பண்ற. ஆனா நீ ரிஷியை விட்டு விலகிறதா? அப்படிதானே? Zee5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.